உண்மையில் இன்று நாடு முழுவதும் நடந்து வருகின்ற இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த செயற்பாடுகள் பௌத்த மக்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்று நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் முஸ்லிம்களையும் பௌத்தர்களையும் பிரிக்க வைத்து முஸ்லிம்களை அவர்களை அகதிகளாக்கி அல்லது வடகிழக்கோடு இணைய வைப்பதற்குமாக மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளிலே கொடுக்கப்பட்ட கொந்தராட்சிகளை இங்கே அமுல்படுத்துவதற்காக சில சக்திகள் இந்த முஸ்லீம் சிங்கள மக்கள் மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த வலைகளுக்கு முஸ்லீம் மக்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கடும் கவனமாக எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் நகர்த்த வேண்டும். பாராளுமன்றத்திலே இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் எந்த கட்சி என்கின்ற விடயத்திற்கு அப்பால் கட்சி கொள்கைகள் என்பதற்கு அப்பால் அவர்கள் எல்லோரும் நியூட்ரலாகி ஒரு மத்தியஸ்தத்துக்கு வந்து இந்த மக்களுடைய பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக தீர்ப்பதற்காக எல்லோரும் இறங்க வேண்டும். இல்லாவிட்டால் கொண்டார்வையிலே ஞானசாரர் அவர்கள் அவர் அங்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் சில நடவடிக்கைகளை ஏழை மக்கள் மீது நடத்தி கொண்டு வருகின்ற அதே நேரம் கொழும்பிலும் மேல் மாகாணத்தினுடைய பிரதேசங்களிலும் இவ்வாறு சந்தோஷமாக வாழ்கின்ற முஸ்லீம் சிங்கள மக்களை பிரிப்பதற்கான நடவடிக்கை சாதாரணமான ஒன்று அல்ல என்பதையும் இந்த நாட்டில் இந்திய படைகள் வடகிழக்கிலே வந்து அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலங்களிலே இந்தியாவின் ஒரு கொலனியாக இந்த வடகிழக்கு மாறியதைப் போன்று இப்பொழுதும் இலங்கை யாருடைய கொலனியாகவோ போவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் சொல்லிக்கொண்டு முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.